பிசாசு என்ன செய்கிறான் என்றால், பொய்யான வாதங்கள், பொய்யான தர்க்கங்கள், பொய்யான லாஜிக் இதெல்லாம் வச்சு நம்ம மனசுல ஒரு அரணை கட்டுகிறான். அந்த அரண்கள் என்ன செய்கிறது என்றால், நாம் இந்த உலகத்தில் மாம்சத்தில் இருக்கிறோம், நமக்கு சரீரம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய யுத்தம் மாம்சத்தின்படி அல்ல. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த வீடியோ செய்திக்கு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் கிருபையும் இரக்கமும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. உங்களுக்கு வாக்கு பண்ணினதை கடைசி வரை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அன்பானவர்களே, அவர் வாக்குத்தத்தத்தின் தேவன், அவர் உடன்படிக்கையின் தேவன். அவர் பொய் சொல்வதற்கு மனிதன் அல்ல. அவர் நம்பத்தக்கவர் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அநேக பரிசுத்தவான்களின் வாழ்வு அதை சொல்லுகிறது. வேதாகமத்தில் உள்ள அநேகர் அவரை நம்பி தங்களை ஒப்புக் கொடுத்தது நிமித்தம் அவருடைய மகத்துவத்தை பெற்றுக்கொண்டார்கள். இந்த விசுவாச வாழ்க்கையில பலமுறை நம்முடைய விசுவாசத்தை கேள்விக்குள்ளாக்குகிற எண்ணங்கள், சிந்தைகள் நம் மனதில் தோன்றலாம். அவைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 10 சொல்லுகிறார். அன்பானவர்களே, கர்த்தருக்கும் கர்த்தருடைய வசனத்திற்கும் அவருக்கு கீழ்ப்படிவ மறுப்பதற்கும் பலவிதமான எண்ணங்கள் நமக்குள் எழும்பலாம் என்று வேதம் சொல்கிறது. சிலருடைய வாழ்க்கையில பிசாசு போராட்டங்கள் ஏற்படும் பொழுது, பிசாசுகள் துரத்தப்பட்டாலும் அவர்கள் உள்ளத்திலே அரண்களைப் போன்ற எண்ணங்கள் உண்டாகி விடுகிறது. அந்த எண்ணங்கள் திரும்ப திரும்ப உள்ளத்திற்குள் சந்தேகங்களை கொண்டு வருகிறது. சிலருடைய மாம்ச பழக்க வழக்கங்களினாலே உள்ளத்திற்குள் அரண் போன்ற எண்ணங்கள், சிந்தைகள் உண்டாகிறது. அது பலருடைய வாழ்க்கையில பல வேளைகளில அது அந்த பாவ பழக்க வழக்கத்தினாலே அவர்களை ஆளுகை செய்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டு, அவைகளை நீங்கள் மேற்கொள்ள முடியும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. யூ கேன் ஓவர்கம் சச் பவர்ஃபுல் தாட்ஸ், பவர்ஃபுல் நெகட்டிவ் தாட்ஸ் பை த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் த பவர் ஆஃப் காட். கர்த்தர் அதைத்தான் நமக்கு பூரண விடுதலையாக கொடுத்திருக்கிறார். நம்முடைய விடுதலையின் முழு நிச்சயத்தை நாம் அனுபவிக்க முடியும். அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 10 எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாய் இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற தைரியத்தோടെ உங்கள் முன்பாக இருக்கும் பொழுதும் நான் கண்டிப்புள்ளவனாய் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருக்க உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்கள் போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கும் தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், நாங்கள் மாம்சத்திலே நடந்தாலும் மாம்சத்தின்படி நடப்பவர்கள் அல்ல. அதோடு கூட அவர் சொல்லுகிறார், நாங்கள் போராயுதங்களை உடையவர்களாக இருக்கிறோம். அவைகள் அரண்களை நிர்மூலமாக்குகிற போராயுதங்கள், தேவ சக்தி கொண்டவைகள் என்று சொல்லுகிறார். என்ன பிரச்சனைனா, நிறைய பேருடைய வாழ்க்கையில கெட்ட பழக்க வழக்கங்கள், விட முடியாத தீய பழக்க வழக்கங்கள், அடிமைத்தனங்கள், அது மூலமாக கொண்டு வருகிற சத்துருவின் உட்புகுதல்கள் ஜனங்களை பயங்கரமாக சங்கடப்படுத்துகிறது. ஒருவேளை நீங்கள் ஜெபத்திலே பிசாசின் வல்லமைகள் உங்களை விட்டு விலகிவிட்டது என்று நீங்கள் நினைத்தாலும், இந்த அடிமைத்தனங்கள் பல வேளைகளிலே ஜனங்களை திரும்ப பாவத்திற்குள் கொண்டு செல்கிறது. ஆகவேதான் நாம் மாம்சத்தில் இருந்தாலும் அந்த அடிமைத்தனத்தின் எண்ணங்களை, அந்த அரண்களின் எண்ணங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். அரண்னா நம்ம எல்லாருக்கும் என்னன்னு தெரியும். நம்மை சுற்றிலும் ஒரு மறைவாக கட்டப்படுகிற ஒரு சுவர் என்று சொல்லலாம்.
உள்ளத்திற்குள் பிசாசு என்ன செய்கிறான் என்றால், பொய்யான வாதங்கள், பொய்யான தர்க்கங்கள், பொய்யான லாஜிக் இதெல்லாம் வச்சு நம்ம மனசுல ஒரு அரணை கட்டுகிறான். அந்த அரண்கள் என்ன செய்கிறது என்றால், கர்த்தருடைய சித்தத்திற்கும் அவருடைய திட்டத்திற்கும் எதிராக நமக்குள்ளே ஆர்கியூமெண்ட்ஸை உண்டு பண்ணுகிறது. அதுதான் அடுத்த வசனம் சொல்லுகிறது. அந்த போராயுதங்களினால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். பல எண்ணங்கள் மனதில் கிளம்புகிறது அரண்களினாலே. பிசாசு கட்டிய அரண்கள், பொய்யின் அரண்கள், கோபத்தினால் உண்டான அரண்கள், ஏதோ ஒரு கெட்ட பழக்கம், இச்சையினால் உண்டான அரண்கள், திரும்ப திரும்ப பாவத்திற்கு தூண்டுகிற போராட்டத்தின் அரண்கள். அன்பானவர்களை, இவைகளிலிருந்து நீங்கள் விடுதலை அடைய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இவைகளிலிருந்து விடுதலை பெற முடியும் என்று வார்த்தை சொல்கிறது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதை நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். நமக்கு தேவன் போராயுதங்களை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த வாதங்கள், தர்க்கங்கள், நம் மனதில் எழும்புகிற மேட்டிமையான சிந்தைகளை நிர்மூலமாக்க தேவன் நமக்கு ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். அரண்கள் அல்ல, ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னென்ன போராயுதங்கள் என்றால், வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனை துதிக்கிற துதி, தேவனை ஆராதிக்கிற ஆராதனை, தேவனுடைய வசனமாகிய பட்டயம். இவ்வாறாக இவைகள்தான் போராயுதங்களாக இருக்கிறது. அவற்றை அறிக்கையிடுவது. 4 காரியத்தை நான் சொல்லுகிறேன். துதித்தல், ஆராதித்தல், கர்த்தருடைய வசனம், அவற்றை அறிக்கையிடுதல். இந்த ஆயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்கும். ஏன்னா இந்த பழக்க வழக்கங்கள் ஒருத்தருக்குள்ள வந்துருச்சுன்னா, அதுலேருந்து அவங்க விடுபடணும்னா, அதில் தொடர்ந்து அவர்கள் இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி அவைகளை சக்தியற்றவைகளாக மாற்ற வேண்டும். வேதத்தில் நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவன் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். உங்க மனசுல என்ன நினைவுகள் இருக்கிறது என்பதை நீங்கள் கவனமாக காத்துக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். அப்போ இந்த அரண்களை நிர்மூலமாக்கி இவைகளை போராயுதங்களினால நீங்க மேற்கொள்ள வேண்டும் என்றால், அனுதினமும் உங்களை இதில் நீங்கள் பயிற்சிவிக்க வேண்டும். பிசாசு பொய் சொல்லிட்டே இருப்பான் திரும்ப திரும்ப. நீ விடுதலை அடையல, நீ இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியாது, நீ இச்சையை மேற்கொள்ள முடியாது, நீ உன் குடிப்பழக்கத்தை மேற்கொள்ள முடியாது, உன்னுடைய சிகரெட் பழக்கத்தை மேற்கொள்ள முடியாது, தகாத உறவுகளை மேற்கொள்ள முடியாது. பிசாசு இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வந்த அந்த அரண்களை எழுப்ப முயற்சி செய்து கொண்டே இருப்பான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நீ எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறது. அவருடைய வார்த்தையை நீங்க சொல்லலாம். இல்லைன்னா பிசாசு கொண்டு வருகிற சிந்தைகளை உங்கள் உள்ளத்திற்குள் திரும்ப திரும்ப உள்வாங்கி அரண்கள் வலுப்பட நீங்க அனுமதிக்கலாம். பவுல் சொல்லுகிறார், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துகிறேன். ஆமன்பானவர்களே, நீங்கள் போராயுதங்களை பயன்படுத்தும் பொழுது எல்லா எண்ணங்களும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுத்தப்படும். தானாவே என் மனசு சரியாயிடுன்னு சொல்லாதீங்க. உங்க மனதை நீங்கள் பயிற்சிவிக்க வேண்டும். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்திக்குரிய முயற்சியோ இந்த உலகத்திற்கும் வரப்போகிற உலகத்திற்கும் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கிறது. You have to train your mind. You have to bring the thoughts to captivity. You have to bring them under your control. உங்களுடைய எண்ணங்களை உங்களுக்கு கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும். நீங்கள் கொண்டு வராவிட்டால் அந்த எண்ணங்கள் உங்களை ஆளுகை செய்யும். அப்போ நீங்க கடவுளுடைய திட்டத்தில் நடக்கிறீங்களா, உங்க விருப்பத்தில் நடக்கிறீங்களா, அல்லது பிசாசு உங்களை ஏவி விடுகிறதை போல நடந்து கொள்கிறீர்களா என்ற வித்தியாசம் அறியாமல் போய்விடும். அல்லேலூயா. ஆகவேதான் நம்முடைய எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எண்ணங்கள் தேவனுடைய வார்த்தையோடு இசைந்தவைகளாக இருக்க வேண்டும். சில நேரத்தில் சிலர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, என்னிடத்தில் சமீபத்தில் ஜெபிக்க ஒருவர் வந்தார். நான் அவரிடத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவதற்கு முன்பாக சொன்னார், எனக்குள்ள அந்த ஆவி பயங்கரமாக போராடுது சார், நான் வயலண்ட் ஆகிடுறேன் அப்படின்னார். உட்காருங்க தம்பி அப்படின்னு சொன்னேன். உட்காரதுக்கு முன்னாடியே திரும்ப முன்னாடியே வயலண்ட் ஆனார்.
அந்த ஆவியை வெளியேறும்படி கட்டளையிட்டேன். அது விலகி அந்த நபர் விழுந்து தரையிலே தன்னிலை மறந்து கிடந்தார். இந்த ஆவி வெளியேறியது. அதற்கு பிறகு திரும்ப பேசும்பொழுதும் நான் சொல்றதை உள்வாங்கிறதுக்கு கஷ்டப்பட்டார். ஏன் இதை நான் சொல்றேன்னா, நம்முடைய எண்ணங்களை நாம் சிறைப்படுத்த வேண்டும். சிறைப்படுத்தாவிட்டால் நம்ம எதனால் கட்டுப்படுத்தப்பட்டு நடத்தப்படுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும். ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்பானவர்களே. நாம் இந்த உலகத்தில் மாம்சத்தில் இருக்கிறோம். நமக்கு சரீரம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய யுத்தம் மாம்சத்தின்படி அல்ல. அவைகள் தேவனுடைய பலம் நிறைந்த போர் ஆயுதங்களால் செய்யப்படுகிறது. ஆகவேதான் தினமும் துதிக்கணும். காலை எழுந்தோடனே துதிக்கணும். துதிக்க பழகணும். ஆராதிக்க பழகணும். கர்த்தரை மகிமைப்படுத்த அவர் நம் உள்ளத்திற்குள் பெரியவராக மாறுவார். அரண்கள் உடைந்து போ, அரண்கள் நொறுங்கி போ, தர்க்கங்கள் விலகி போ. எத்தனை பேர் சொல்றாங்க. என்னை அறியாமலே என் மனசுக்குள்ள ஒரு தர்க்கம் ஓடிட்டே இருக்கு சார். ஒரு பக்கம் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது இன்னொரு பக்கம் அது முடியாது. ஒரு பக்கம் பரிசுத்தமாக இருக்கணும்னு நினச்சா இன்னொரு பக்கம் இச்சையை தூண்டுற எண்ணம். ஒரு பக்கம் உண்மையாக இருக்கும்பொழுது பொய்யை சொல்கிற எண்ணம். இப்படி தர்க்கங்கள் அநேகருக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அந்த போர் ஆயுதங்களினால் தர்க்கங்களையும் தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற அறிவையும் நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். You can crush the powers of all imaginations, all the thoughts that rise against the knowledge of God by these mighty weapons of the Holy Spirit. Amen. துதித்தல், ஸ்தோத்தரித்தல், ஆராதித்தல், கர்த்தருடைய வசனத்தை தியானித்து அதை உரக்க பேசுதல், அறிக்கையிடுதல், விசுவாசித்தல், இதுதான் ஆயுதம். இதை நீங்க பயிற்சிவிக்க அந்த அரண்களும் அந்த எண்ணங்களும் ஆண்டுடைய சித்தத்தோடு ஒருங்கிணைந்து போ. ஆமென். எவ்வளவு நாள் சார் பயிற்சிவிக்கணும்னா, நீங்க தொடர்ந்து பயிற்சிவிக்க வேண்டும். ஏனெனில் பிசாசு எப்படியாகிலும் வஞ்சித்து பொய் சொல்லி நம் உள்ளத்திற்குள் திரும்ப அரண்களை எழுப்பலாம். அன்பானவர்களே, எண்ணம் போல் வாழ்வு என்று உலகத்தில் சொல்லுவாங்க. வேதம் சொல்லுகிறது, அவன் நினைவுகள் எப்படியோ அப்படியே என்று சொல்லுகிறது. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லுகிறது. அன்பானவர்களே, உங்கள் எண்ணங்களை கர்த்தருடைய சித்தத்திற்கு ஏற்றபடி அவைகளை வணைந்து கொள்ளவும், அவைகளை அதற்கு ஏற்றபடி நீங்கள் சிறைப்படுத்துவதும் அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். அதனால பயப்படாதீங்க. எல்லா கெட்ட எண்ணங்களையும், கெட்ட பழக்க வழக்கங்களையும், கெட்ட சிந்தைகளையும் போராயுதங்களாகிய இந்த துதித்தல், ஆராதித்தல், கர்த்தருடைய வார்த்தை அறிக்கையிடுதல், விசுவாசித்தல் மூலம் ஜெயிச்சிட முடியும். பயிற்சி வச்சு பாருங்க. எத்தனையோ போராட்டங்களை கர்த்தர் மாற்றுகிறார். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படி செய்வார். நான் குறிப்பிட்ட அந்த நபருக்காக நான் ஜெபித்தவர் சில நாட்கள் கழித்து விடுதலை அடைந்து சாட்சியிட்டார். நான் இப்போ பெட்டரா இருக்கேன், இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் இப்போ தியானிக்கிறேன்னு சொன்னார். எவ்வளோ சந்தோஷம். அன்பானவர்களே, உங்களாலும் முடியும். உங்களால் ஜெயிக்க முடியும். திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. உங்களுக்குள் போராயுதங்கள் இருக்கிறது. அரண்களை உடைக்கும். அந்த போராயுதங்களினால் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்குகிறோம். எல்லா எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். அப்பதான் நமக்குள்ள பரிசுத்த ஆவியின் வல்லமை பெருக்கெடுத்தோடு அநேகர் ஆசீர்வதிக்க முடியும். உங்களுக்கு முடியும். எல்லா கெட்ட பழக்க வழக்கங்கள் ஓடிப்போகும். சிறைப்படுத்துகிற ஆவிகள் விலகி போகும். உங்க வாழ்க்கையை கர்த்தர் மேம்படுத்துவார். நீங்க ஒரு பெரிய சாட்சியாக மாறப் போறீங்க. அல்லேலூயா. எல்லா அடிமைத்தனங்களை கர்த்தர் முறிக்கிறத நீங்க பார்ப்பீங்க. ஆமென். என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க ஆண்டவர்ட்ட, இந்த அடிமைத்தனம், இந்த அரண் என் மனசுல ஓயாம வந்துட்டு இருக்கு பாஸ்டர்.
இதை எப்படி ஜெயிக்கிறது? இப்படி தான் ஜெயிக்கணும். தினமும் பயிற்சி பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்திடும். தொடர்ந்து வருகிற அந்த கெட்ட சிந்தைகள், அரண்கள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். உம்முடைய பிள்ளைகள் போர் ஆயுதங்களினாலே பயிற்சி பெற்று அதை பயன்படுத்த உதவி செய்யும். உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதித்து உம்முடைய வசனத்தை கையாண்டு அரண்களை உடைக்கட்டும், தர்க்கங்களை நிர்மூலமாக்கட்டும். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காரியங்களும் நிர்மூலமாக்கட்டும். எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு அவர்கள் சிறைப்படுத்துவார்களாக. நிரப்பும் உம்முடைய பிள்ளைகளை, நிரப்பும். அடிமைத்தனங்கள் உடைகிறதற்காய் நன்றி. அடிமைத்தனங்கள் உடைக்கப்படுவதற்காய் நன்றி. அடிமைத்தனங்களை கர்த்தர் நிர்மூலமாக்குவதற்காக நன்றி. அடிமைத்தனங்கள் உம்முடைய பிள்ளைகளை விட்டு நீங்குவதற்காக நன்றி. Thank you for breaking all the powers of darkness and witchcraft, Lord. எல்லாம் விலகுவதற்காக நன்றி. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று உம்முடைய பிள்ளைகளை எழும்ப பண்ணுவதற்காக நன்றி. நீங்க எழும்புவீங்க. நீங்க உயர பறந்து கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவீங்க. உங்களை கர்த்தர் உயர எழுப்ப போகிறார். You are rising higher. You are being lifted up in the life journey. கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார் உங்க வாழ்க்கையில. ஆமென். கர்த்தருடைய கிருபையினால உங்க இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. கொடான கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. உங்க மனசுல ஓடுற அந்த தாட்ஸை நீங்க ஜெயிக்க போறீங்க. ஆமென். அடிமைத்தனங்களை மேற்கொள்ள போறீங்க. எல்லாவற்றிலும் இயேசுவின் ஜெயக்கொடி பறக்கப் போகிறது. உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நீங்கள் வெற்றி பெற்று வாழ்வதை பார்க்க போறீங்க. ஆமென். கெட்ட பழக்கங்கள் விலகிறத நான் பார்க்கிறேன். கொடிய மது பழக்கங்கள் விலகிறத பார்க்கிறேன். குடிப்பழக்கங்கள் விலகுவதை பார்க்கிறேன். கர்த்தர் அவைகளை விலக்கி உங்களை வாலாக்காமல் தலையாக்க போகிறார். குடும்பங்களில் சமாதானம் வரப்போகிறது. ஆமென். கர்த்தர் செய்ய போறார். என்னால் பேச்சை நிறுத்தவே முடியல. அந்தளவுக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் இதை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு வேண்டியவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். அவர் அன்பை சொல்லுவோம். அவர் வருகை மட்டும் அவருக்கு சாட்சியாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.